الحمد لله وكفى والصلاة والسلام على سيدنا محمد المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனின் அருள் நம் உயிரினும் மேலான முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே அடிவளராமல் பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் உலமாக்கள் நம்மவர்கள் நல்லோர்கள் குறிப்பாக இந்த தராவீஹில் அங்கம் வகித்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தலைப்பை நான் ஆரம்பகனமாகவே பேச இருந்தேன். பேச வேண்டும் என்கின்ற ஒரு நியத்தும் இருந்தது. ஏனென்று சொன்னால் தற்கால சூழ்நிலைகளில் திருக்குர்ஆனை பற்றி விளக்குவது என்பது மிக மிக அவசியம். காரணம், திருக்குர்ஆனை பற்றி அந்த சிந்தனை நம் சமுதாயத்திடத்தில் மிகவும் குறைந்து கொண்டுதான் வருகின்றது. ஒரு பக்கம் மதரசாக்கள் ஹான்காக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட திருக்குர்ஆனை பற்றிய சிந்தனை பொது சமுதாயத்திடத்தில் குறைந்து கொண்டேதான் வருகின்றது. தற்கால சூழ்நிலைகளில் புதிய ஸ்டைல் என்கின்ற பெயரில் அது மறக்கடிக்கப்பட்டுதான் வருகின்றது. ஆக ஒன்று அந்த காரணம். இரண்டாவது, ரமலானில் தான் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனால் தான் திருக்குர்ஆனை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, திருக்குர்ஆன் என்பது சாதாரணமானது கிடையாது. 1400 வருடங்கள் கழிந்து விட்டது. 1400 வருடங்கள் கழிந்து பல இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல மஸ்ஜிதுகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் குர்ஆனை இது இப்படி செய்து விட்டார்கள், இந்த குர்ஆனை இப்படி செய்து விட்டார்கள் என்பதாக யாராவது கூட முடியுமா? யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திற்கு அற்புதமாய் வழங்கப்பட்டதுதான் திருக்குர்ஆன். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவால் தான் எல்லா வேதங்களும் இறக்கப்பட்டது. எல்லா வேதங்களும் 4 வேதங்கள்: ஜபூர், தௌராத், இன்ஜீல். இந்த 3 அல்லாஹ் தான் இறக்கினான். காலப்போக்கில் இந்த 3 வேதங்களும் அவ்வப்போது அந்தந்த சமுதாயத்தினர்கள் அதை மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் இன்று வரைக்கும் கூட ஒரு ஹர்ஃபை கூட மாற்றாமல் அப்படியே அச்சு ஆணியாக இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குர்ஆன் மட்டும்தான். இந்த உம்மத்திற்கு திருக்குர்ஆன் சவால் விடுகிறது. 11 சவால். இந்த உம்மத்திற்கு திருக்குர்ஆன் சவாலாக இறக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் அனைத்து கலாச்சாரங்களிலும் நாகரீகங்களிலும் கவிதையும் கலை இலக்கியமும் மனித சிந்தனையின் வெளிப்பாடு, படைப்புத்திறன் ஆகியவற்றின் முக்கிய கருவிகளாக விளங்கி வந்துள்ளன குர்ஆன். இன்னும் சொல்ல போனால் கவிநடையிலும் அழகிய கவியில் எழுதப்பட்டதுதான் திருக்குர்ஆன். அழகிய அந்த துணியில் எழுதப்பட்டது. கணவான்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட நெஞ்சம் கொண்டு வந்தார்கள்? ஹஜ்ரத் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
கொலை செய்வதற்காக வேண்டி, நஅூது பில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், கொலை செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டிருந்த மனிதர் திருக்குர்ஆனை கேட்டு உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றார். எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரர்களையும் மென்மையான நெஞ்சங்களாக மாற்றுவதுதான் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனினுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆன் இந்த உம்மத்திற்கு பெரிதும் அற்புதமாக இறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் திருக்குர்ஆன் இருக்கிறது அல்லவா, ஒரு மனிதனுடைய நோய் ஷிஃபா, நிவாரணியாக இருக்கின்றது. திருக்குர்ஆன் இஸ்லாம் சார்ந்ததை மட்டும் பேச கிடையாது, இஸ்லாம் அல்லாததையும் பேசும். எப்படி விண்ணியல் ரீதியாக பேசுகிறது திருக்குர்ஆன், இயற்பியல் ரீதியாக பேசுகிறது திருக்குர்ஆன், புவியியல் ரீதியாக, மண்ணியல் ரீதியாக, சமுத்திரவியல் ரீதியாக, உயிரியல் ரீதியாக, தாவரவியல் ரீதியாக, விலங்கியல் ரீதியாக, மருத்துவம் ரீதியாக, உடல் சிவிலியல் ரீதியாக, உடல் செயலியல் ரீதியாக, கருவியல் ரீதியாக, பொது விஞ்ஞானம் ரீதியாக, இப்படி விஞ்ஞானத்தை பற்றிய, நவீன கால விஞ்ஞானத்தை பற்றி எல்லாம் திருக்குர்ஆன் பேசியிருக்கிறது. கணவன்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆன் என்பது சாதாரணமானது கிடையாது. அதை நாம் ஓதுகின்ற பொழுது அதனுடைய நன்மை நமக்கு கிடைப்பது என்பது சாதாரணமானது கிடையாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், திருக்குர்ஆனினுடைய ஆரம்ப வசனமான அலிஃப் லாம் மீம் என்கிற வசனம் இருக்கிறது அல்லவா, இந்த அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு ஆயத்து தான். ஆனால் இந்த அலிஃப் லாம் மீம் என்கின்ற ஒரு ஆயத்தை ஓதினால் அல்லாஹு தஆலா 10 நன்மையை தருவேன் என்பதாக கூறவில்லை. மாறாக அலீஃப் என்று சொன்னால் அலீஃபிற்கு 10 நன்மை, லாம் என்று சொன்னால் லாமிற்கு 10 நன்மை, மீம் என்று சொன்னால் மீமிற்கு 10 நன்மை. அதாவது அலிஃப் லாம் மீம் என்கின்ற இத்துணூண்டு சின்ன ஆயத்து, இந்த சின்ன ஆயத்துல எவ்வளவு நன்மை கிடைக்குதுங்க? 30 நன்மை கிடைக்குது. மாஷா அல்லாஹ். ஓத தெரிந்தவர்கள் இதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் பல இடங்களில் பேசியுள்ளேன். சமீப காலமாக மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நமது மக்கள் அனைவர்களும் ஸ்கூலுக்கு போவாங்க, அனைவர்களும் கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள், மீண்டும் வருகிறார்கள் வீட்டிற்கு. வந்து மக்தப் மதரசாக்கள் போகக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்க. மற்ற அத்தனை நபர்களும் தன் மகனை விட்டு விடுகிறார்கள். ஸ்கூலுக்கு மட்டும் அக்கறையா கேட்டு விடுறாங்க. எத்தனையோ பணங்களை செலவு செய்யறாங்க, என்னென்னமோ முயற்சியெல்லாம் செய்யறாங்க ஸ்கூலுக்காக வேண்டி, தன்னையும் தியாகம் செய்யறாங்க ஸ்கூலுக்காக வேண்டி. நான் கேட்கிறேன், ஸ்கூலுக்காக நீங்கள் இவ்வளவு தியாகம் செய்கின்றீர்கள், மீறி போனா உங்க பையன் 12வது, அதையும் விட்டு அவங்க பையன் டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், அவ்வளவுதானே? எது வரைக்கும் இது பயனளிக்கும்? மண்ணிற்குள் மட்டும்தான், இந்த உலகத்தில் மட்டும்தான் இது பயனை கொடுக்கும். கணவான்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆனை நீங்கள் மனனம் செய்திருந்தால், திருக்குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதாக நீங்கள் ஆகியிருந்தால், இந்த திருக்குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்கு வாதாடும் அல்லாஹ்விடத்தில், இன்னும் இந்த திருக்குர்ஆனை நீங்கள் கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே ஓதி இருந்தால், கபிரிலே, மண்ணறையிலே நீங்கள் வைக்கப்படும் பொழுது உங்களுக்கு அந்த திருக்குர்ஆன் பாதுகாப்பாக வந்து நிற்கும். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதரும் சாட்சியாக, எந்த ஒரு பாதுகாப்பாளரும் வர முடியாத இடம்தான் மண்ணறை. அப்படிப்பட்ட மண்ணறையிலே உங்களுக்கு பாதுகாப்பாய் பைல்வானை போன்று நின்று கொண்டு இருக்கும் திருக்குர்ஆன். கியாமத்தினுடைய நாளிலே, மஹ்ஷரினுடைய மைதானத்திலே நபிகள் நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை இழுத்து கொண்டு வந்து தரும் திருக்குர்ஆன் இந்த உலகத்திலே கண்ணியமாக ஓதி இருந்தால், கணவான்களே, பெரியோர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், உங்கள் மக்களை நீங்கள் எந்த படிப்பிற்கும் செல்ல வேண்டாம், அனுப்ப வேண்டாம் என்பதாக நான் கூறவில்லை. உங்களின் மக்களை படிப்பிற்கு அனுப்பி வையுங்கள். ஆனால் சமூக படிப்பான நம் சொந்த கொள்கை கோட்பாடு, நம்மினுடைய சமூகத்தினுடைய படிப்பு, நம் சமூகத்தினுடைய அந்த விஷயத்தை கொஞ்சம் அவர்களுக்கு
பெற வைத்து திருக்குர்ஆனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் மஹல்லா இமாம்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசை ஆர்வம் காட்டுங்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்பாங்க. நாளை மறுமை மஹ்ஷரிலே எந்த ஒரு இன்ஜினியரையும் அழைத்து அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு தஆலா வீடு கட்டின்னு சொல்ல மாட்டான். எந்த ஒரு இன்ஜினியரை அழைத்து எந்த ஒரு டாக்டரையும் அழைத்து சிகிச்சை செய்யன்னு சொல்ல மாட்டான். உலகத்தினுடைய படிப்புகள் உலகத்தோடு சென்றுவிடும். மாறாக ஒரு ஹாஃபிதை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய குர்ஆனை நீ ஓது, நீ ஓதிக்கொண்டே இரு, நீ எங்கு நிறுத்துகின்றாயோ அங்குதான் உன்னின் அந்தஸ்து. இந்த உலகத்தில் அந்த மனிதன் மஹ்ஷரிலே குர்ஆன் ஓதுவான், ஓதிக்கொண்டே இருப்பான். அவனுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்லும். கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன், ஒரு வேண்டுகோளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு எவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் எடுக்கின்றீர்களோ, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் பள்ளிக்கூடங்க. பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா, மக்தபு மதரசா போகாத மக்கள் இப்படின்னு வச்சுக்கோங்களே, மக்தபு மதரசா போற மக்களுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா 7 மணி நேரம் ஸ்கூல், காலையில 1 மணி நேரம் மக்தப் மதரசா, மாலையில 1 மணி நேரம் மக்தப் மதரசா. வீட்டுக்கு அந்த பையன் வருவான். எத்தனை மணிக்குங்க வருவான்? அசர் டு மகரிப் மக்தப் மதரசான்னு வச்சுட்டா அந்த பையன் 7 மணிக்கு வீட்டுக்கு வருவான். தற்கால சூழ்நிலைகளில் உள்ள பெற்றோர்கள் எப்படின்னா அந்த மகன்கிட்ட கேட்பாங்க, டே மகனே, நேத்து டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? ஹோம் ஒர்க்கை கேட்கின்ற, பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்தை கேட்கின்ற நம் பெற்றோர்கள் குர்ஆனை நமக்கு சொல்லித்தரவில்லை. கணவன்களே, பெரியோர்களே, வெறுமென சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். மறுமையிலே உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் தான் சாட்சி சொல்லியாக வேண்டும். உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நீங்கள் சொல்லித்தரவில்லையோ, அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் கற்றுத்தரவில்லையோ, அதற்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லியாக வேண்டும். கணவன்களே, பெரியோர்களே, கவலை என்னவென்று சொன்னால், ஸ்கூல்ல இவ்வளவு சொல்லித்தராங்க, இவ்வளவு பண்றாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்காச்சு டே குர்ஆன் ஓதுனியா எந்த பெற்றோராச்சும் கேட்டிருப்பாங்களா? இல்லைன்னு சொல்லல, ஒரு சில பேர் இருப்பாங்க. அதிகபட்சம் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்தின் மீது தான் அதிகம் ஈடுபாடு செலுத்துகின்றார்கள். இந்த உலகத்தினுடைய காசு வனத்திற்காக வேண்டி நீங்கள் படித்து உயர்வதை நினைக்காதீர்கள். திருக்குர்ஆனை மனனமிட்டால் இந்த உலகத்திலும் கண்ணியம், நாளை மறுமையிலும் ஹாஃபிதுல் குர்ஆனுக்கு செய்யப்படுகின்ற கண்ணியம் அவ்வளவு கண்ணியம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஹாஃபிதுடைய பெற்றோருக்கு தங்க கிரீடம் அணிவிக்கப்படும். சாதாரண ஒரு முதலமைச்சரோ மந்திரியோ பிரதமரோ கிடையாது. உலகத்தினுடைய ஜனாதிபதி, உலகத்தினுடைய அரசன், உலகத்தையே கட்டி ஆளுகின்ற அரசர் அல்லாஹு தஆலாவிடமிருந்து இந்த கிரீடம் வழங்கப்படும். கனவான்களே, பெரியோர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல. இந்த குர்ஆனை உங்களின் மக்களிடத்தில் தினமும் நீங்கள் ஓதச் சொல்லுங்கள். ஓத தெரியாவிட்டால் மஹல்லா இமாம்களிடம் கேட்க சொல்லுங்கள். நீங்களே மஹல்லா இமாமிடத்தில் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். கனவான்களே, பெரியோர்களே, இந்த குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நாம் அனைவர்களும் நியத் வைக்க வேண்டும், என்னுடைய மகனை நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன். நீங்க படிக்க வைங்க, என்ன வேணா படிக்க வைங்க, அது கூட சேர்த்து ஹாஃபிதையும் உருவாக்குங்க. என்னுடைய மகனை நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன் என்கின்ற சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கடுத்தது, குறைஞ்சபட்சம் நான் ஹாஃபிஸ் ஆக்கல அப்படின்னா என்னுடைய மகனை நான் தரவாக குர்ஆனை சொல்லித் தருவதற்குண்டான முயற்சிகளை கையில் எடுப்பேன் என்கின்ற நியத்தை கொண்டு வாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, பெற்றெடுத்தவர்கள் நீங்களும் குர்ஆனை ஓதுங்க. வயசு பெருசாயிருச்சுன்னு பார்க்காதீங்க. 60 வயசு எனக்கு ஆச்சுன்னு நீங்க யோசிக்காதீங்க. 60 வயசு ஆச்சுன்னு நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. கனவான்களே, பெரியோர்களே, இன்றைக்கு மக்தப் மதரசாக்கள் எதற்கென்று தெரியுமா? 6 வயசு, 7 வயசு, 10, 12 வயசு, அதிகபட்சம்
12 வயசு குழந்தைகளுக்கு தான் மக்தப் மதரசா. ஏன் இந்த உம்மத்துல அலிஃப் பாத்தா 12 வயசு பசங்களுக்கு மட்டும்தானா? குர்ஆனை அவர்கள் மட்டும்தான் ஓத வேண்டுமா? சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளுங்கள் சமுதாயத்தினர்களே. நான் இன்னையும் சொல்ல போனால் நம் தான் நம் சமுதாயத்தின் அக்கறைப்பட வேண்டும், வேற யாரும் அக்கறைப்பட முடியாது. நம் குழந்தைகளுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். உலகம் என்கின்ற ஒரு அதிலேயே அழைத்து கொண்டு சென்றோம் என்று சொன்னால் கடைசியில் உலகம் தான் உங்கள் மகன் முன்னால் தெரியும், ஆகிரா தெரியாது. நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், என் பெற்றோர்கள் எனக்கு ஆகிரத்தை பத்தி சொல்லி தரல, நீங்கள் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். கணவான்களே, பெரியோர்களே, ஆக இந்த உலகத்திலே வாழுகின்ற சமயத்திலேயே மறுமையின் சிந்தனையை வாழ்வதற்கு தாங்களும் முயற்சி செய்ய வேண்டும், தங்களின் மக்களையும் அந்த முயற்சியில் அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் திருக்குர்ஆனை தயவு செய்து எல்லோரும் அழகான முறையில் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்திலே நிவாரணத்திற்கும் திருக்குர்ஆன் இருக்கின்றது, ஷிஃபாவை கொடுக்கும். எந்த மருத்துவராலும் உலகத்தினுடைய பிரபல்யமான உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவர்களால் கூட சரி செய்ய முடியாத விஷயத்தை இந்த திருக்குர்ஆன் சரி செய்யும். இந்த திருக்குர்ஆனை அனைத்து சமுதாயத்தினர்களும் ஏற்றிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வகையில். நாம் தான் இந்த திருக்குர்ஆனை முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனை உள்வாங்கி நாம் வாழ வேண்டும். திருக்குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனை ஓதுகின்ற பாக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் திருக்குர்ஆனை பற்றி என்னுடைய சிந்தனைகளை நம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். திருக்குர்ஆன் எந்த முறையில் சொல்கின்றதோ அதை என்னுடைய வாழ்க்கையை என் உள்ளத்தில் என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்கின்ற நியத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த திருக்குர்ஆனை மதிப்போடும் மகத்தோடும் வைக்க வேண்டும். பல இடங்களில் பார்த்தால் பல வீடுகளில் சினிமா தியேட்டர்களை போன்ற வீடுகள் இருக்கின்றது. அங்கங்க ஸ்பீக்கர், எதுக்குங்க கேட்ட ஹோம் தியேட்டர். அந்த வீட்டில் போய் குர்ஆனை பார்த்தீங்கன்னா ஒன்று குர்ஆன் இருக்காது, இல்லை ஒன்று குர்ஆன் இருந்தாலும் தூசி அடிச்சு கிடக்கும். சமுதாயத்தின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. கணவான்களே, பெரியவர்களே, நான் எல்லாத்தையும் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. ஒரு சில பேர் நம்ம சமூகத்தில் அப்படி இருக்காங்க. அல்லாஹுக்காக வேண்டி இந்த திருக்குர்ஆனை முன்வாங்கி நீங்க நடந்து பழகுங்க. என்னுடைய வேண்டுகோளா இதை வைங்க. உங்களுடைய ஒவ்வொரு மகன்களையும் ஹாஃபிஸே குர்ஆனாக உருவாக்குங்க. இன்னும் ஒரு ஹாஃபிஸே குர்ஆன் அந்த திருக்குர்ஆனை மனனமிட்டு திருக்குர்ஆன் கூறியபடி வாழ்ந்திருந்தால் நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்ட 10 நபர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். நீங்களும் உங்களின் குடும்பத்தினர்களும் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். கணவான்களே, பெரியவர்களே, மறந்துடாதீங்க. திருக்குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதுகளாக உங்களுடைய மகன்களாக்குங்க. இரண்டாவது, இந்த திருக்குர்ஆன் சுத்தமா எனக்கு ஓத தெரியாது, நான் என்ன பண்றது? அவங்களுக்கு திருக்குர்ஆனை பார்த்தாலே நன்மைதான். திருக்குர்ஆனை பார்த்து கொண்டே இருங்கள், கை வச்சு அதை பாருங்க, அப்பொழுது கூட நன்மைதான். மூன்றாவது கணம் என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு திக்கி தான் அஜர்த்து வரும், ரொம்ப ஓதவெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம கேட்பாங்க ஒரு சில பேர். அவங்களுக்கு நம்மால முடிந்த என்ன இது விஷயம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த மாதிரி யா ரசூலல்லாஹ், எனக்கு திருக்குர்ஆன் திக்கி தான் ஓத தெரியும், எனக்கு என்ன நன்மை? ஒரு ஹாஃபிதுல் குர்ஆனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ நன்மை சொல்லுவாங்க. அப்போ அந்த மனுஷர் கேட்பார், இந்த மாதிரி எனக்கு திக்கி தான் ஓத தெரியும், நான் என்ன பண்றது என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நல்ல முறையில் அழகான தொடியில் எந்த ஒரு மனிதர் ஒரு வசனத்தை ஓதுகின்றாரோ அவர் ஓதினால் அவருக்கு ஒரு நன்மைதான். ஆனால் திக்கி ஓதனார் அல்லவா, அந்த மனிதருக்கு இவரை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் 2 விஷயம் இங்கே. ஒன்று, அவர் ஓதுறாரு, மற்றொன்று தன் உள்ளத்தால் என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு நினைச்சிருக்காரு, ஒரு கஷ்டம், தன்னால் வராததையும் வர வைக்க முடியும் என்று முயற்சியோடு ஓதுகின்றார், சுய முயற்சியோடு. கணவான்களே, பெரியோர்களே, ஆக சுய முயற்சியோடு அவர் ஓதுவதன் காரணத்தினால் அவருக்கு 2 மடங்காக நன்மைகள் கிடைக்கின்றது.
ஆக கனவான்களே, பெரியோர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்திலே நாம் வாழ்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் மிகவும் அற்புதமாக வழங்கப்பட்டது. இந்த திருக்குர்ஆனின் மூலமாகத்தான் சமூகத்திற்கு மிக பெரும் வெற்றியை அடைந்திருக்கின்றது. 1400 வருடங்கள் கழிந்து இன்று வரைக்கும் இந்த திருக்குர்ஆனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட திருக்குர்ஆன் பொதுவாகவே இஸ்லாத்தை மட்டும் பேசாத திருக்குர்ஆன், விஞ்ஞானம் அனைத்தையும் பற்றி திருக்குர்ஆன் பேசுகின்றது. இப்படிப்பட்ட திருக்குர்ஆனை நாம் அவமதித்தால் என்ன என்பதாக கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக். இந்த திருக்குர்ஆன் உங்களுக்கு சாதகமாகவும் சாட்சி சொல்லும், பாதகமாகவும் சாட்சி சொல்லும். நாளை மறுமையிலே நீங்கள் திருக்குர்ஆனை இந்த உலகத்திலே மதிக்கவில்லை என்று சொன்னால் அதுவே நாளைக்கு மறுமைக்கு உங்களுக்கு வெற்றியை வாங்கி தராது. கனவான்களே, பெரியோர்களே, எப்படிப்பட்ட கல் நெஞ்சங்களையும் சாதாரண மென்மையான நெஞ்சங்களாக மாற்றக்கூடியதுதான் குர்ஆன். கனவான்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆன் எப்பொழுது இறங்கியதோ அப்பொழுது இந்த உம்மத்திலே அசத்தியங்கள் எல்லாம் ஆட்டம் கண்டது. இன்னும் இந்த திருக்குர்ஆன் இருக்கின்றதே சாதாரணமானதல்ல. ஆக கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய இதன்படி இந்த திருக்குர்ஆனை நாம் இது பண்ண வேண்டும், ஓத வேண்டும். அதிகமாக திருக்குர்ஆனை ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால் திருக்குர்ஆனை ஓதுவதின் காரணத்தினால் வெறும் நன்மை மட்டும் கிடைப்பது கிடையாது. திருக்குர்ஆனை ஓதுவதின் பிரதிபலனால் ஷிஃபா என்கின்ற பரிபூர்ணமும் கிடைக்கின்றது. உலகத்திலே எந்த ஒரு டாக்டராலும் சரி செய்ய முடியாத நோய்களினுடைய நிவாரணி திருக்குர்ஆனாகத்தான் இருக்கின்றது. கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் நியத்து வைக்க வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு மகன்களையும் நான் ஹாஃபிதா குர்ஆனாக ஆக்குவேன். இரண்டாவது, நாம் நியத்து வைக்க வேண்டும், நான் நல்ல முறையில் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வேன் என்னுடைய உஸ்தாதுகளிடத்தில் சென்று. மூன்றாவது, வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் நான் ஹாஃபித் இல்லை என்று சொன்னால் 3 ஐன் ஓதுவேன் என்பதாக நியத்து வைக்க வேண்டும். ஹாஃபிதுகளாக இருந்தால் 1 ஜுஸு ஓதுவேன் என்பதாக நியத்து வைக்க வேண்டும். கனவான்களே, பெரியவர்களே, குறைஞ்சது அதிலும் குறிப்பாக ரமலானினுடைய மாசம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம், இந்த ரமலானினுடைய மாதத்திலே மிகவும் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், திருக்குர்ஆனை முன்மொழியுங்கள், திருக்குர்ஆனுடைய நன்மைகளை பரிபூர்ணமாக வாங்கி செல்லுங்கள். கண்வான்களே, பெரியவர்களே, திருக்குர்ஆனுடைய நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது அல்லவா, நாம் முதலில் கூறியது போல சாதாரணமானதல்ல, மிகவும் அற்புதமான திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை உங்களின் வாழ்க்கைகளில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். திருக்குர்ஆன் எந்த முறையில் கூறப்பட்டுள்ளதோ, எந்த முறையில் வாழச் சொல்கின்றதோ அதன் முறைப்படி வாழுகின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் நம்மினுடைய ஒவ்வொரு மகன்களையும் ஹாஃபிதே குர்ஆனாக வல்லோன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் நம்மினுடைய முஹல்லா இமாம்களிடத்தில் சென்று நாமும் திருக்குர்ஆனை முழுமையாக தெளிவான முறையில் பார்த்து ஓத கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பாக்கியத்தை கனவான்களே, பெரியவர்களே, நான் இப்பொழுதும் சொல்கின்றேன், ஒவ்வொருத்தரும் இங்கிருந்து போகும்போது சபதம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். என்னுடைய கோரிக்கை நான் வைக்கின்றேன், கெஞ்சியும் கூட கேட்டுக்கிறேன். என்னவென்று சொன்னால், நான் மரணிப்பதற்கு முன்பாக திருக்குர்ஆனை சரளமாக ஓத கற்றுக்கொள்வேன் என்று நியத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நியத்தை கபூல் செய்வானாக என்று துஆ செய்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.